சேது பாண்டியர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் முத்துக்குமார் தேவர் பேசுகிறேன். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தில் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்தால் நம் பாராளுமன்ற தொகுதியில் மக்களுக்கான குறைகள் களையப்படும். அதே வேளையில் நாடார் தொகுதி என்று சில பேர் கூறி வருகிறார்கள், அது முற்றிலும் ஒழித்து கட்டப்படும். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி அனைத்து சமுதாய மக்களின் தொகுதி. அதை சில பேர் நாடார் தொகுதி என்று கூறிக்கொண்டு வேடிக்கையாக இருக்கிறது. அதே வேளையில் எண்ணற்ற கட்சிகள் பணத்திற்காகவும் காசுக்காகவும் நம் சமுதாயத்தை அடை வைத்து நம் சமுதாயத்திற்கு எதிராக செயல்படும் நம் சமுதாய தலைவர்கள் என்று கூறிக்கொண்டு நம் இனத்தில் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் நம் தேவர் சமுதாய மக்களால் புரிந்து கொள்ளப்படுவார்கள். அதே வேளையில் எடப்பாடி இரட்டலை சின்னத்திற்கு வாக்களிக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால் 10.5% இடஒதுக்கீட்டில் எண்ணற்ற துரோகங்களை செய்தவர் இந்த எடப்பாடி. அதே வேளையில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி நம் தேவர் சமுதாயத்தை அழிக்கும் நோக்கத்தோடு செயற்பட்டவர் இந்த எடப்பாடி. அதே வேளையில் வி.கே. சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி தன்னை பொதுச் செயலாளர் என்று அறிவித்து கொண்டு நம் இனத்திற்கு எண்ணற்ற துரோகங்களை செய்தவர் இந்த எடப்பாடி. இவர் பின்னாடி நம் சமுதாய தலைவர்கள் கைகோர்ப்பது மிகவும் வெட்கத்துக்குரியதாக நான் கருதுகிறேன். நம் தேவர் சமுதாயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். 19/4/2024 நம்மளுக்கான தேர்தல். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவர் சமுதாயத்தை எப்படியாவது அழித்து விடலாம் என்று சில பேர் கங்கணம் கட்டி திரிகிறார்கள். அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சில பிரிவினைவாதிகளால் தான் பிளவுபட்டு கிடைக்கிறார்கள். 3 ஆண்டுகளாக இந்த திமுக அரசாங்கம் நம் தேவர் சமுதாயத்தை ஏமாற்றி வருகிறது. நம் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெயரை வைப்பதாக கூறினார்கள். அதை இன்று வரை நிறைவேற்றவில்லை. நம் தேவர் சமுதாயத்தில் எந்த ஒரு கோரிக்கை வற்றாலும் நிறைவேற்றப்படவில்லை. அதே வேளையில் நம் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய நம் தேவர் சமுதாய கட்சிகள் இதை கண்டுகொடுவதில்லை. சிந்தித்து வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். சேது பாண்டி சங்கத்தின் நிறுவன தலைவர் முத்துக்குமார் தேவர். உங்களில் வாக்கு நம் தேவர் சமுதாயத்தின் வாக்கு. அதை சிந்தித்து வாக்களியுங்கள். அனைத்து பிஜேபி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே வேளையில் ராமநாத மாவட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி